தமிழ் வானிலை செய்திகள் கேட்கிற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். அதிகாலை முதலாக சென்னை உட்பட பெரும்பாலான கடலோர பகுதிகளில் சூரியன் மறைந்ததை நம்ம பார்த்தோம். பல இடங்களில் வெயிலுடைய தாக்கம் இல்லாமல் தற்பொழுது ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் நல்ல ஒரு வானிலை பொறுத்தவரை மிக அருமையாக இருக்கு. வெறும் சூரியன் மறைந்தது மட்டுமல்லாமல் மழையும் கிடைச்சிருக்குங்க. வட சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்று அதிகாலையிலிருந்தே பரவலாக ஒரு சீரான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம நேற்றைக்கே சொல்லியிருந்தோம். சென்னை மக்கள் இன்னைக்கு தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னு. ஆனா இதோட இன்னும் மழை முடியல. இன்னும் நிறைய பகுதிகளில் மழை இன்னும் தீவிரமாகாம இருக்கு. தென் சென்னை பகுதிகளில் மழை தீவிரமாகாம இருக்கு. வட சென்னையில சில இடங்கள்ல கொஞ்சம் மழை பொழிவுகள், அதுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகாலை முதலாக நமக்கு தீவிரமடைந்தது. இடி மின்னல் மற்றும் கனமழையானது சற்று வலுவாக பதிவானது நம்ம பார்த்தோம். இப்போ வரக்கூடிய நேரங்கள் தான் மிக முக்கியமான ஒரு நேரமாக பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருந்தது. எப்பொழுது இந்த வெயிலுடைய தாக்கம் குறையும் என்று பலரும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்தீங்க. நேற்றைக்கு கூட வானிலை அறிக்கை நம்ம கொடுத்திருந்தோம், அதுலேயும் பலரும் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. இன்றைக்கு ஒரு மிக தீவிரமான மழை பொழிவு தமிழகத்தில் 20லிருந்து 25 மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு மழை வாய்ப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, நம்ம ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரை பெரும்பாலான மாவட்டத்தில் பதிவாக போகுது. நம்ம மாவட்ட வாரியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இன்றைக்கும் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் அதாவது பகுதியான ஒரு மழை பொழிவாக ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் இல்லாம அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக கனமழை பொறுத்தவரை இன்று மாலை மற்றும் இரவிலும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா சிலர் தேனி மாவட்டங்களில் மழை பெய்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் தேனி மாவட்டங்களில் மழை இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கீங்க. அதே போலதான் தென்காசி மாவட்டத்திலும் ஒரு சில கமெண்ட்டை பார்க்கும்போது நிறைய பேர் எங்கள் ஊரில் குறிப்பாக கம்பம் பகுதிகளில் அடிக்கடி எங்களுக்கு மழை வந்து கொண்டே இருக்கு, தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேனி மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் கொஞ்சம் மழை பொழிவு அவ்வப்போது விட்டு விட்டு தான் நமக்கு பதிவாயிட்டு இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள் இங்கெல்லாம் அந்த மேற்கு பகுதிகளில் பரவலாக வலுவான கனமழையானது இன்றைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் குந்தா, அவலாஞ்சி, கோத்தகிரி, குன்னூர் உள்ளிட்ட பெரும்பாலான நீலகிரி மாவட்டங்களிலும், கோயம்புத்தூரில் குறிப்பாக மலை பகுதிகளில் கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையும், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் ஒரு சீரான ஒரு மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம இன்றைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல் என மதுரை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டுமே, நேற்றைக்கு மட்டுமே மதுரையில் வாடிப்பட்டிங்கிற பகுதிகளில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. 100 மில்லிமீட்டர் மழை பொழிவு 24 மணி நேரத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் மதுரை மாவட்டங்களில் கிடைச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு முந்தைய நாட்களில் மதுரை முழுவதுமாக கடும் கனமழையானது ரொம்ப தீவிரமா பதிவாச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை உட்பட பெரும்பாலான தென் தமிழகத்திலும் கனமழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் விட்டுவிட்டு கனமழையானது தீவிரமடையும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அநேக இடங்களில் சரிவர மழை பெய்யாத பகுதிகளில் இன்று பலத்த மழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர். இந்த நாமக்கல்ல சிலர் கமெண்ட் போடுறீங்க, மழை பெய்து 6 மாசம் ஆச்சு அப்படின்னு. ஆனால் நிறைய கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் 95% பேர் இதுவரைக்கும் ஒரு 10லிருந்து 15 கமெண்ட் நமக்கு நாமக்கல் கிடைச்சிருக்கு. அதில் 2 பேர் தான் மழை பெய்து 6 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போடுறீங்க. நிறைய பேர் மழை வந்தது அப்படின்னு சொல்லி தான் கமெண்ட் செக்ஷனில் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். சேலம் மாவட்டம், நாமக்கல், கரூர் ஒருவேளை மழை பகுதியாக ஒதுக்கி உங்கள் இடத்துல மழை வராமல் போயிருந்தா இன்றைக்கும் நாளைக்குள்ள உங்களுக்கு மழை பொழிவுகள் சேலம், நாமக்கல், கரூர் மற்றும் திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் தொடர்ந்து நீங்க மழை வாய்ப்புகள் இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்கள்ல அந்த குறிப்பா அந்த சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களிலும், அதே மாதிரி கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திலும் சீரான மழை பொழிவுகள் தொடர்ந்து இன்றைக்கு உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் தொடர்ந்து இன்றைக்கு மாலை இரவு நேரங்களில் பகுதியான ஒரு மழை பொழிவுகள் உள் மாவட்டங்களில் காற்றுடன் கனமழை பெய்யும். இன்னைக்கு மழை பெய்யாத இடங்களுக்கு நாளைய தினத்தில் உறுதியான மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும்.
அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள், குறிப்பாக தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இன்றைக்கு கனமழை தீவிரமாக வாய்ப்பு. மணப்பாறை, லால்குடி, ஸ்ரீரங்கம், திருச்சிராப்பள்ளி டவுன் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அநேக இடங்களில் இன்றைக்கு கனமழை பதிவாகும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளில் இன்றைக்கு கனமழை பொறுத்தவரை எதிர்பார்க்கலாம். எதிர்கொள்றதுக்கு தயாராக இருங்க. வட தமிழக உள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் உறுதியான கனமழை இன்னைக்கு காத்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே மிக ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சென்னை மழை வாய்ப்புகள். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் குறிப்பாக கனமழை எங்கெங்க பதிவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதலாவதாக சென்னை, வட சென்னை பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் ஏற்கனவே கணிசமாக மழை வாய்ப்புகள் அதிகரித்த நிலையில் இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவில் வட சென்னை, தென் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டம், பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, இது போன்ற பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு இருக்க போகுது. இன்றைக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் கனமழையானது ரொம்ப தீவிரமடையும். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் நமக்கு மழை பொழியும் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குன்றத்தூரில், வாலாஜாபாத் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும், அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை வலுவாக பதிவாகும். மேல்மருவத்தூர், மதுராந்தகம், மகாபலிபுரம், தாம்பரம், பெருங்களத்தூர், கிளாம்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் தெற்கோயிலூர், அதைத் தொடர்ந்து மடப்பட்டு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், செஞ்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திண்டிவனம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கணிசமாக மழை பொழிவுகள் இரவு நள்ளிரவில் எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம், தியாகதுர்கம், சின்ன சேலம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பொழிவுகள். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றைக்கு மிதமான மழையானது இருக்கும். காரைக்கால் பகுதிகள், அதைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம், வேப்பூர், திட்டக்குடி, பெண்ணாடம், இந்த இடங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் மழை வாய்ப்புகள் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி நெய்வேலி, பண்ருட்டி, வடலூர், குறிஞ்சிப்பாடி, சிதம்பரம், புவனகிரி, கடலூர் நகர பகுதிகளிலும் இன்றைக்கு கணிசமாக மழை பொழிவுகள் ஒரு மிதமான மழையாக பகுதியாக இருக்கும். மழை சரிவர பெய்யாத இடங்களுக்கு நாளைய தினங்களிலும் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு பொறுத்த வரைக்கும் வாடிப்பட்டி, மதுரை மாவட்டத்தில் 10 சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாயிருக்கு. இதுவரை இல்லாத அளவு தொடர்ந்து கனமழை தீவிரமாகிறது நம்ம பார்க்கிறோம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் 42 டிகிரி செல்சியஸாக நமக்கு கடந்த 24 மணி நேரத்தில் வேலூரில் அதிகப்படியான வெயில் தாக்கம் மிக அதிகமாக இருந்தது. இப்போ நமக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்ன இருந்த மாதிரி இப்போ வெயில் கிடையாது. இன்னைக்கு கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கு. சென்னையில் முற்றிலுமாக சூரியன் மறைந்ததை நம்ம பார்த்தோம். அதிகாலை முதலாகவே இன்னைக்கு எங்களுக்கு சூரியனே தெரியல ப்ரோ, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்லையுமே நீங்க போட்டிருந்தீங்க. அதனால தொடர்ந்து இன்று அதிகாலை முதலாக வெயிலுடைய தாக்கம் கடலோர பகுதிகளில் குறைந்து நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழகத்தில் எதிர்பாருங்க. அடுத்த வாரத்துல இன்னும் மிக மோசமான வானிலை காத்திருக்கு. அடுத்த வாரத்துல தொடர்ந்து புயல் சின்னங்கள் உருவாகுமா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா அது குறித்தான தகவல் இனி வரக்கூடிய வானிலை அறிக்கையில் நம்ம சொல்றோம். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.